ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிசிபி போர்டை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 1.5K சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல். இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்டில் ஜஸ்ட்டு எல்இடி இதுன்னு எப்படி அசம்பிள் பண்ணி எப்படி அதை ஹீட் பண்ணுறான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப் எல்இடி. இந்த மாதிரி எல்இடியை நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருக்க சான்சஸ் இல்லை. நம்ம எல்லாருமே வந்து நார்மலாக த்ரூ ஹோல் எல்இடி தான் வந்து பார்த்துருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப் எல்இடி. எல்இடினா வந்து லைட் எமிட்டிங் டயோடு. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். டயோடில் ஒரு டைப் தான் வந்து எல்இடின்னு சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த பிசி போர்டில் சால்டர் பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அந்த சால்டர் பேஸ்ட் அப்ளை பண்ண இடத்துலேருந்து நான் ஈஸியாக என்னுடைய எல்இடி வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் லாஸ்ட்டாக தான் வந்து எல்இடி ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க. இந்த எல்இடி நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்இடியிலேருந்து ஒரு டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து எல்இடியோட கேத்தோட சைடு. அதுக்கு ஆப்போசிட்டான சைடு தான் வந்து ஆனோட சைடு. அதே மாதிரி இந்த பிசிபியில் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. எல்இடியில் இருக்கிற டாட்டும் பிசிபியில் இருக்கிற டாட்டும் வந்து நம்ம ஒரே சைடு தான் வச்சு அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து எல்இடியோட கேத்தோட சைடு. எல்இடியில் வந்து ஆனோட சைடு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேத்தோட சைடுனா டாட் வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே ஆனோட சைடுனா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லைனா வந்து கேத்தோடுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் வந்து ஆனோடு வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த பிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக வந்து இப்போதைக்கு எல்இடி வந்து அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்ததாக வந்து நான் ப்ளோயரை வச்சு ஹீட் பண்ணுறேன். இல்லைனா வந்து ஹாட் கன் நிறைய பேர் சொல்லுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி பிசிபி வந்து அசம்பிள் பண்ணணும், பிசிபி டிசைன் கற்றுக்கணும் தான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய நம்பர் தரேன். ஸோ என்னுடைய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் என்ன மாதிரி ஈஸியாக வந்து பிசிபி டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், பிசிபி அசம்பிள் பண்ணுறதா இருக்கட்டும், ஈஸியாக தானே பண்ணலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட மேலும் நிறைய கோர்சஸ் வந்து இருக்குது. பிசிபி பேசிக் ரிப்பேரிங் இருக்குது, மினி ப்ராஜெக்ட், மெயின் ப்ராஜெக்ட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. பிசிபி அசம்பிளிங் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் மட்டும்தான் இருக்கும் பிசிபி அசம்பிளிங்கு. மற்ற கோர்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே இருக்கும். இப்போ என்னுடைய ப்ளோயரை வச்சு நான் வந்து ஹீட் பண்ணிகிட்டே வந்து ஸோ காம்பவுண்ட் எங்கன்னா நான் இருந்துச்சு இல்லை பொலாரிட்டி வந்து சேஞ்ச் ஆச்சுன்னா நான் என்னுடைய டியூசரை வச்சு நான் வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எல்இடியும் பாருங்கள் ஒரு பால் மாதிரி வந்து கிரியேட் ஆகிறத உங்களால் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஹீட் பண்ணக்குள்ளேயே இங்கே பாருங்கள் சால்டர் பேஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து மெல்ட் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் சால்டர் பேஸ்ட்டை யூஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு எஸ்எம்டியெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து சால்டர் ஆயிரும். எப்பயுமே நீங்கள் சால்டர் பேஸ்ட் யூஸ் பண்ணி ஸ்டென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து ரொம்ப குறைவாகவே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிசிபி வந்து அசம்பிள் பண்ணலாம். உங்களுக்கு எதுனா இந்த மாதிரி பிசிபி அசம்பிள் பண்ணணுமா இல்லை பிசிபி டிசைன் பண்ணணுமா தான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். ஸோ நீங்கள் அதுக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இதில் இருக்கிற அதர் காம்பவுண்ட்லாம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் டியூசரை வச்சு எல்இடி எடுக்கக்குள்ளே கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக வந்து எடுக்கணும். இந்த எல்இடியில் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்டர் பால்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் ஒரு காம்பவுண்ட் மேலே ஹீட் வந்து ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வந்து டேமேஜ் ஆக ரொம்ப வந்து வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்டாக நீங்கள் கற்றுட்டு அப்புறம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அடுத்தடுத்த காம்பவுண்ட் வந்து கற்றுக்கலாம். எனக்கு வந்து பிசிபிலேருந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. ஆனால் என்னால் வந்து கோர்ஸ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட காசு இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா சரி, நீங்கள் டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிசிபி அசம்பிளிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ரிப்பேரிங் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மினி ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, மெயின் ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம் கற்றுக்கிறதுக்கு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் வந்து தரவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். உங்களுக்கு எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், அந்த மாதிரி எதனா கைடன்ஸ் தேவைன்னா ஸோ கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிங்க் கலர் ஆர்ட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் உங்களுக்கு வந்து பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் லைனாக வந்து உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஹாட் கன்னை வச்சு எல்லா ஐசியும் வந்து சால்டர் பண்ணி முடிச்சாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் சால்டர் பால் வந்து இருக்குது. இந்த குண்டு குண்டாக பால் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து சால்டர் பாலு. இதெல்லாம் வந்து எக்ஸஸ் லெட்டு. இந்த எக்ஸஸ் லெட்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எல்இடிக்கு வந்து சால்டரிங் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொன்றா வந்து என்னுடைய சால்டரிங் என்னுடைய டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 350 வச்சுட்டு நான் வந்து ஒவ்வொன்றா வந்து ரிமூவ் பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலுக்கு வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டிட்டு போயிருங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வந்து உங்களுக்கு வேணுமா தான்
கமெண்ட் செக்ஷனில் பிங்க் கலர் ஹார்ட் வந்து சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி மெனி வீடியோ தான் நான் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கேன். ஜஸ்ட்டு சிம்பிள் தாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இதாக வந்து ரிமூவ் பண்ண வந்துட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிசிபி போர்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லோ கலரில் இருக்கிறது வந்து டேண்டலம் கெப்பாசிட்டர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐசி இருக்குது. அப்புறம் 2 சைடில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்எம்சி கனெக்டர் இருந்துன்னு இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்எம்டி கெப்பாசிட்டர் இருந்துன்னு இருக்குது. அப்புறம் டிரான்சிஸ்டர் இருந்துன்னு இருக்குது. அடுத்து எஸ்எம்டி ரெசிஸ்டர் இருந்துன்னு இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபிடிஷியல் பாயிண்ட் இருக்குது. வயாஸ் இருக்குது. ட்ராக்ஸ் இருக்குது. ஹெடர் பின்ஸ் இருக்குது. அப்புறம் 4 மவுண்டட் ஹோல்னு இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இந்த பிசிபியில் இருக்கிற காம்பவுண்ட் எல்லாமே வந்து அவ்வளோதான். நீங்கள் ஒவ்வொரு எல்இடி வந்து பார்த்து தான் எடுக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிள்இலாம் ஈஸி யாருன்னா படிச்சுட்டு இருந்தால் உங்களுக்கு வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஃபைனலாக நீங்கள் இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் எல்இடியிலேருந்து லைட் இருந்துன்னு எரியுதா இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மல்டிமீட்டரில் டயோடு வச்சு நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.